அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அறிவியல் பலகை வழங்கக்கூடிய வேறொரு விஞ்ஞான பகுதியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. வார வாரம் ஒவ்வொரு விதமான அன்றாட வாழ்வு பௌதீக கேள்விகளுக்கான விடைகளை பார்த்து வருகிறோம். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நீங்கள் தொடர்ந்து பல வாரங்களாக நல்ல பதில்களையும் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதே போல அன்றாட வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு அறிவியல் சார்ந்த சந்தேகங்களுக்கும் தொடர்ந்து 8 வாரங்களாக பதிலளித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படிங்கிறது, கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்டிருந்த கேள்வி இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வெட் கிரைண்டர் வச்சு தான். இந்த கிரைண்டரில் நீங்கள் மாவு அரைக்கிற போது இந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்க்க முடியும். இந்த புகைப்படம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்க்குறீங்கல்ல, இது போல் மாவு அரைக்கின்ற போது மாவு அரைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த அமைப்பு ஒரு திசையில் சுற்றும், அதற்கு எதிர் திசையில் உள்ளே இருக்கக்கூடிய சக்கரங்கள், அந்த கல் சக்கரங்கள் சுற்றும். இந்த இடத்துல மாவு எப்பவுமே வெளிநோக்கி அந்த ட்ரம் போய் படியும். அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு அமைப்பில் தான் போய் மாவு படியும். மாவு எப்பவுமே மையத்திலிருந்து விலகி தான் போகும். இதற்கு பின்னாடி ஒரு அடிப்படையான அறிவியல் தத்துவம் இருக்கிறது. அதனால தான் இங்கே இந்த ஒரு அமைப்பு போல வச்சுருப்பாங்க. வெளில போகக்கூடிய மாவை அப்படி சுரண்டி மறுபடியும் நடுப்பக்கத்துக்கு கொண்டு வரதுக்காகவே. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் தத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கேட்டிருந்தோம். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் தத்துவம் என்ன அப்படின்னா, மைய விலக்கு விசை. நியூட்டனின் விதிகளிலேயே ரொம்ப முக்கியமான விதிகளில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். பொதுவாகவே ஒரு இயக்கத்தில் ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கார் போயிட்டு அதை நீங்கள் சுழற்சியாக சுற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா அது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். அதாவது நீங்கள் ஒரு பொருளை சுற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பொருள் சுற்றி கொண்டு வருவதை எதிர்க்க தான் செய்யும். இன்றைக்குமே ஒரு எடையுள்ள பொருள் நேர்கோட்டில் பயணிக்க முயற்சிக்கும். இது நியூட்டனுடைய விதிகளில் கொஞ்சம் முக்கியமான விதி. அப்போது நீங்கள் இதுக்குள்ளே என்ன போடுறீங்க? ஈரமான அரிசியோ உளுந்தையோ போடுறீங்க. அவை நேர்கோட்டில் போகிறதுக்கு தான் பார்க்கும். ஆனால் இந்த நம்ம சுவிட்சை போட்ட உடனே மோட்ரு சுற்றும், இந்த கல் ஒரு திசையில் சுற்றும், இது ஒரு அமைப்பு ஒரு திசையில் சுற்றும். உங்களுக்கு அதில் நடுப்பக்கத்தில் பட்டு முதல்ல அரைய ஆரம்பிக்கும். அப்புறம் சுற்றும் போது என்ன ஆகும்னா, ஒரு பொருள் அந்த சர்க்குலர் மோஷன் சுழற்சியிலிருந்து வெளில வரணுங்கிறதுக்காக இந்த மாவு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய சைட்ஸில் போய் ஒதுங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதற்குன்னு ஒரு இடை இருக்கிறது. இந்த மாவில் இருக்கக்கூடிய அரிசிக்குன்னு ஒரு இடை இருக்கிறது. கொஞ்சம் ஒரு தடவை அரைப்பட்ட உடனே வெளியில் போய் விழும். பொதுவாக கிரைண்டர்கள்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கையால் ஒருத்தர் இந்த மாதிரியான கிரைண்டர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். சில கிரைண்டர்களெல்லாம் எப்போவுமே கிட்ட ஒருத்தர் நின்றுட்டு கையால் தள்ளி தள்ளி விடுவார். ஏன்னா மாவு சைடில் போய் ஒட்டிக்கிட்டே இருக்கும், நடுப்பக்கத்துக்கு வராது. அப்புறமாக ஒரு அளவுக்கு மேலே மாவு அரைஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு சேர்ந்தே இருக்கும். இதற்கான காரணம், இன்னொரு காரணமும் இருக்குது. அரிசி தனித்தனியாக இருக்கும்போது அவைகளுக்கு இடையில் எந்தவித பிணைப்பும் இருக்காது. எந்தவித மாலிகுலார் பாண்ட், ஒரு மூலக்கூறு பிணைப்பு எதுவுமே இருக்காது. அவை தனித்தனியாக, அரிசிங்கிறது ஒரு தனி துகள். ஒவ்வொரு அரிசியும், ஊற வச்ச அரிசியும் தனித்தனியாக இருக்கும். அதுவே அரைப்பட்ட பிறகு அவை ஒன்று சேர்ந்து விடும், ஒரு மாவு போல் மாறிடும். அதனால தான் ரொம்ப அரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே தள்ளி தள்ளி விட வேண்டியதில்லை. முதல்ல அரையாமல் இருக்கிறத தள்ளி தள்ளி விட்டால் போதும், அந்த கற்களுக்கு இடையில் மாட்டி அரைஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறமா எல்லோரும் கிட்ட நின்று பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அதை கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக மாற்றணுங்கிறதுக்காக தான் டேபிள் டாப் கிரைண்டர்கள் வந்தது. அதற்குள்ளே இந்த ஃப்ளாப் போன்ற ஒரு அமைப்பு, இது தடுத்து மாவை உட்புறமாக தள்ளுவதற்கு பயன்படுகிறது. கேட்கும்போது என்னவோ ஆச்சரியமாக இருக்குதுல்ல. நியூட்டனுடைய விதிகளை படிக்கும்போது நிறைய மாணவர்கள், குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒன்றுமே புரியலை, வித்தியாசமாக இருப்பாங்க. ஏதோ நம்ம அன்றாட வாழ்வில் பார்க்காத ஒரு விதி அப்படின்லாம் நினைப்பாங்க. உண்மையை சொல்ல போனால் வீட்டில் மாவரைக்கும் கிரைண்டரில் நியூட்டனின் விதியும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசையும், பொருளினுடைய நிறையினால் எப்படி சுழற்சி விசையில் மாற்றம் ஏற்படுகிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் ஒளிந்து இருக்கிறது. இது ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. இதை நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம். சரி, அடுத்த வாரத்துக்கான ஒரு கேள்வியை மட்டும் நான் உங்களிடம் கேட்டு விடுகிறேன். இந்த நெல் தூற்றுதல், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த பழமொழி தமிழ்நாடு முழுவதும்
ரொம்பவும் பிரபலமான ஒரு பழமொழி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நீங்கள் இப்படி தூற்றும்போது அரிசி உங்கள் காலுக்கு கீழே விழும். அதில் இருக்கக்கூடிய உமி, அந்த சின்ன சின்ன துகள்கள் தூரமாக போய் விழும் காற்று அடிக்கும்போது. இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ், நியூட்டனின் இயற்பியல் தத்துவம் ஒளிந்திருக்கிறது. அந்த தத்துவம் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியின் மின்மடல் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். சரியான பதில்களுக்கு 100 ரூபாய் பரிசு காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய இமெயில் அட்ரஸ் sciencesinhometamil@gmail.com என்பதாகும். தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும். அடுத்த வாரம் வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியில் சந்திப்போம். அதற்கு முன்பாக இந்த கேள்விக்கான சரியான பதிலை தேடி வையுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ காளீஸ்வரர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அறிவியல் பலகை வழங்கும் வீடுதோறும் விஞ்ஞானம்.